உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு சிக்கல்ல இருக்கு. ஓபராய் பரம்பரையை எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுயநலக்காரங்க, மோசமானவங்க, கெட்டவங்கன்னு ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் லட்சுமி தான் மொத்த காரணம். உலகமும் சொன்னாலும் நீங்க அதை நம்புவீங்களா? மொத்த உலகமும் நம்ம ஃபேமிலிக்கு எப்படி பாக்குறாங்கன்றது அதான் இப்ப முக்கியமா என்ன? நாம அப்படி மாறிடுவோமா என்ன? எல்லாரும் சேர்ந்து லட்சுமி தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நாம அதை நம்பிடணுமா? லட்சுமி தப்பு பண்ணிருக்கான்னு? லட்சுமி தான் தப்பு பண்ணிருக்கா ரிஷி. அவ பண்ணலமோ? நான் தான் சொல்றல அவ தப்பு பண்ணல. நான் சொல்ற அவ எந்த தப்பும் பண்ணல. அந்த ஸ்பாட்லயே நீ இல்ல. அப்படி இருக்கும்போது அவ தப்பு பண்ணலன்னு எப்படி சொல்ற? நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிமோ, எனக்கு என்னோட லட்சுமியை நல்லா தெரியும். அவ எப்பவும் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவ போய் சாப்பாட்டுல விஷத்தை கலப்பான்றீங்களா? ரிலி, நீங்களும் லட்சுமி சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? லட்சுமியா? நம்ம லட்சுமியா? இல்லமா, லட்சுமி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன, லட்சுமி அடுத்தவங்களுக்காக உயிரை கொடுக்கிறவ, எப்பவும் யாருடைய உயிரையும் எடுக்கிறவ இல்ல. அவ அதை பண்ணல. எனக்கு அவளை தெரியும். நடந்த விஷயம் எல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியுமோ. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கிரிட்டிக்கலா இருக்காங்க. எல்லாம் தப்புதான், பெரிய குற்றம். ஆனா இந்த குற்றத்தை லட்சுமி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். அவ தப்பு செய்ய மாட்டான். ஆனா நாம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். நம்மள யாருமே லட்சுமி ஜெயிலுக்கு போகும்போது தடுக்கல. யாருமே அவளை காப்பாத்த முயற்சி பண்ணல. ஆயுஷ், நீ பண்ணியா? அஹானா, நீ, சோனியா, அத்தை, டாட், பாட்டி, தேவிகா, யாருமே இல்ல. இங்க யாருமே லட்சுமியை காப்பாத்த முயற்சி பண்ணல. இதுதான் மிகப்பெரிய தப்பு. சரி, பரவாயில்ல. உங்கள யாரும் அவளை காப்பாத்த முயற்சி பண்ண மாட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாம், லட்சுமி ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாதுல்ல? நல்லது. நீங்க காப்பாத்த மாட்டீங்கல்ல? நீங்க காப்பாத்த வேண்டாம். நானும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ரிஷி நில்லு. ரிஷி நில்லு. லட்சுமியை காப்பாத்த நினைக்கிறியா? அவளுக்கு உதவக்கூடாதுன்னு நான் சொல்லியுமா? உங்களோட பேரு கெடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ? நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன, நாளைக்கு இவங்களே சொல்லுவாங்க, ஓபராய் குடும்பத்தோட மருமக, நீலம் ஓபராயோட மருமக நிரபராதிகா இருந்து ஜெயில இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் அதை பத்தி கேட்கல. இப்ப உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் எனக்கு எதிரா போய் லட்சுமியை நீ காப்பாத்த போறியா? மாம், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எல்லாம் ஏன் லட்சுமியை காப்பாத்த மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு அவளை வீட்டை விட்டு விரட்ட பாக்குறீங்க? நம்ம எல்லார்கிட்ட இருந்து, குடும்பத்துக்கிட்ட இருந்து ஏன் விலக்குறீங்க? ஏன் மாம்? ஏன்னு எனக்கு தெரியும். என்ன, லட்சுமி நமக்கு வலியை கொடுக்கறா, கஷ்டத்தை கொடுக்கறா. ஆனா நீங்க, நாங்க கஷ்டப்படுறதையோ இல்ல வேதனையில இருக்கிறதையோ பார்க்க விரும்பல. அதுக்காக தான் நானும் அதுக்காக தான் சொல்றேன். என்னால லட்சுமி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. அவ வழியில இருக்கிறத பார்க்க முடியாது. அதனால இப்ப நான் போறேன், லட்சுமி கிட்ட போறேன். நான் உங்களுக்கு எதிர்த்து போகலாமா? ஜஸ்ட் லட்சுமியை காப்பாத்த தான் போயிட்டு இருக்கேன். நான் என்னோட லட்சுமி கிட்ட போறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.